விடாமுயற்சி திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டால் கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் தலைக்கால் புழியாமல் அந்த அளவுக்கு செமையாக ஆடுவீங்க. அதுவும் இந்த ஒரு விஷயத்த சொன்னது அஜித் அவர்கள் தான். இதை யார் உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா படத்தோட இயக்குனர் மகிழ் திருமணி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது அஜித் ரசிகர்கள் இந்த திரைப்படத்து மீது எக்கச்சக்கமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் மீது கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படம் அஜித் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான திரைப்படமாக அமையும், மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு எதிர்பார்ப்புலையும் அஜித் ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தான் படக்குழுவும் இந்த திரைப்படத்து மீது பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. முக்கியமாக லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்து மீது பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க. மகிழ் திருமணி அவர்கள் எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் மகிழ் திருமணி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு முதல் விமர்சனத்தை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்களோட கேரக்டரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக பெரிய ஹீரோ திரைப்படம்னா அதில் ஓப்பனிங் சீன் தாம் டூம்னு இருக்கும், ஸ்லோ மோஷன் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அந்த மாதிரி பெருசாக நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப செட்டிலான ஓப்பனிங் சீனாக இருக்கும், நார்மலான ஓப்பனிங் சீனாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போதே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செட்டிலான ஃபிலிம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் 10 பேர் 20 பேர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்காது. நார்மல் மனுஷனால் எத்தனை பேர் சமாளிக்க முடியுமோ அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆங்கர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அஜித் அவர்கள் படத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு என்ன சார் சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வியை மகிழ் திருமணியை பார்த்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் செமையான ஒரு பதில். அதாவது அஜித் அவர்கள் படத்தை பார்த்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லலை, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க. ஸோ படத்தை பார்த்துட்டு சொல்லலை, படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க. அதாவது நாங்கள் ஒரு படத்தோட அந்த படத்தோட சண்டை காட்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது சண்டை காட்சி ப்ராப்பராக முடிச்சிட்ட அப்புறமா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ அஜித் அவர்கள் என்னை கூப்பிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வர வச்சு இந்த திரைப்படம் இது ஒரு மாஸ்டர் பீஸ் திரைப்படமாக இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் கிடையாமல், இல்லை மகிழுக்கு மட்டும் கிடையாமல், இல்லை இவருக்கு மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு மாஸ்டர் பீஸான திரைப்படமாக அமையும். கெரியரை அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையப் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி படத்தோட டப்பிங் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டான அவுட் முடிச்சுட்டு அஜித் கிட்ட படத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ அஜித் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நான் எதிர்பார்த்தது ஒரு விஷயம் வேறு, ஆனால் நீங்கள் கொடுத்தது வேறு, ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் இத்தனை நாளாக பண்ணணும்னு வெயிட் பண்ணி காத்திருந்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மகிழ் திருமணிக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது அஜித் அவர்கள் மசாலா திரைப்படங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இந்த மாதிரி ஹாலிவுட் ரேஞ்சில் ரொம்ப செட்டிலான திரைப்படமாக இருக்கணும், அதே சமயம் ஒரு மாசான திரைப்படமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அஜித் அவர்களுக்கு ரொம்ப காலமாக இருக்குது. அதனால தான் அஜித் அவர்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் டைரக்ஷன் டீம் அஜித் அவர்கள் அவ்வளோ பெரிய மாஸில் இருக்காங்க, நம்ம திடீர்னு இந்த ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் மகிழ் திருமணி அவர்கள் தைரியமாக அந்த ஒரு ரிஸ்க் எடுத்திருப்பதால் கண்டிப்பாக அஜித் அவர்களுக்கு பிடித்த முக்கியமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான திரைப்படமாக இருக்க போகிறது. செமையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த திரைப்படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட். விடாமுயற்சி திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டால் கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் தலைக்கால் புழியாமல் அந்த அளவுக்கு செமையாக ஆடுவீங்க. அதுவும் இந்த ஒரு விஷயத்த சொன்னது அஜித் அவர்கள் தான். இதை யார் உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா படத்தோட இயக்குனர் மகிழ் திருமணி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது அஜித் ரசிகர்கள் இந்த திரைப்பட
திரைப்படத்து மீது எக்கச்சக்கமான நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் மீது கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து அஜித் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான திரைப்படமாக அமையும், மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு எதிர்பார்ப்புலையும் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து இருக்காங்க. அதே மாதிரி தான் படக்குழுவும் வந்து இந்த திரைப்படத்து மீது பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்து மீது பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. மகிழ் திருமணி அவர்கள் எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் வந்து மகிழ் திருமணி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு முதல் விமர்சனத்தை வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்களோட கேரக்டரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பொதுவாக வந்து பெரிய ஹீரோ திரைப்படம்னா வந்து அதில் வந்து ஓப்பனிங் சீன் வந்து தாம் டூம்னு இருக்கும், ஸ்லோ மோஷன் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அந்த மாதிரி பெருசாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப செட்டிலான ஓப்பனிங் சீனாக இருக்கும், நார்மலான ஓப்பனிங் சீனாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போதே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செட்டிலான ஃபிலிம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து தோணும். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் 10 பேர் 20 பேர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்காது. நார்மல் மனுஷனால் எத்தனை பேர் சமாளிக்க முடியுமோ அந்த மாதிரி சீன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆங்கர் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அஜித் அவர்கள் படத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு என்ன சார் சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து மகிழ் திருமணியை பார்த்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து சொன்ன பதில் தான் செமையான ஒரு பதில். அதாவது வந்து அஜித் அவர்கள் படத்தை பார்த்துட்டு என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க. ஸோ படத்தை பார்த்துட்டு சொல்லலை, படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க. அதாவது நாங்கள் வந்து ஒரு படத்தோட அந்த படத்தோட சண்டை காட்சி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது சண்டை காட்சி வந்து ப்ராப்பராக வந்து முடிச்சிட்ட அப்புறமா வந்து எல்லாத்தையும் வந்து பேக்கப் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அஜித் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வர வச்சு இந்த திரைப்படம் வந்து இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் திரைப்படமாக இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் கிடையாமல், இல்லை மகிழுக்கு மட்டும் கிடையாமல், இல்லை இவருக்கு மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு மாஸ்டர் பீஸான திரைப்படமாக அமையும். கெரியரை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிற திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து அமையப் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அஜித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து படத்தோட டப்பிங் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டான அவுட் வந்து முடிச்சுட்டு அஜித் கிட்ட வந்து படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அஜித் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து நான் எதிர்பார்த்தது ஒரு விஷயம் வேறு, ஆனால் நீங்கள் கொடுத்தது வேறு, ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட வந்து பல மடங்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் இத்தனை நாளாக பண்ணணும்னு வெயிட் பண்ணி காத்திருந்த திரைப்படம் இந்த திரைப்படம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மகிழ் திருமணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அஜித் அவர்கள் வந்து மசாலா திரைப்படங்கள் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டாமல் இந்த மாதிரி வந்து ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து ரொம்ப செட்டிலான திரைப்படமாக இருக்கணும், அதே சமயம் வந்து ஒரு மாசான திரைப்படமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அஜித் அவர்களுக்கு ரொம்ப காலமாக இருக்குது. அதனால தான் அஜித் அவர்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து டைரக்ஷன் டீம் வந்து அஜித் அவர்கள் அவ்வளோ பெரிய மாஸில் இருக்காங்க, நம்ம திடீர்னு இந்த ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ரிஸ்க் வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் மகிழ் திருமணி அவர்கள் தைரியமாக வந்து அந்த ஒரு ரிஸ்க் வந்து எடுத்திருப்பதால் கண்டிப்பாக வந்து அஜித் அவர்களுக்கு பிடித்த முக்கியமாக வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான திரைப்படமாக இருக்க போகிறது. செமையாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த திரைப்படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்